அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் முன்விரோதம் காரணமாக நண்பர் பால் பாண்டியை கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த கவிக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது வாங்கி கொடுத்து போதை தலைக்கு ஏறியதும் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த நபருக்கு காவல்துறையினர் வலை வீசியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன் விரோதம் காரணமாக நண்பர் பால்பாண்டியை கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த கவிக்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மது வாங்கி கொடுத்து போதை தலைக்கேறியதும் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த நபருக்கு காவல்துறையினர் வலை வீசியிருக்கின்றனர். மதுரை உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன் விரோதம் காரணமாக நண்பர் பால்பாண்டியை கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த கவிக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது வாங்கி கொடுத்து போதை தலைக்கேறியதும் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த நபருக்கு காவல்துறையினர் வலை வீசியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக நண்பர் பால்பாண்டியை கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த கவிக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் மது வாங்கி கொடுத்து போதை தலைக்கேறியதும் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த நபருக்கு காவல்துறையினர் வலை வீசியிருக்கின்றனர். மதுரை உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக நண்பர் பால்பாண்டியை கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த கவிக்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மது வாங்கி கொடுத்து போதை தலைக்கேறியதும் கல்லை போட்டு கொலை செய்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. கொலைக்கு உடந்தையாக இருந்த நபருக்கு காவல்துறையினர் வலை வீசியிருக்கின்றனர்.